எப்படி ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல எதிர்பாராத சந்தர்ப்பங்கள்ல பல நாடுகளுக்கு மைலேஜ் கிடைச்சுச்சோ, அதே போல ஒரு சம்பவம் இப்ப இஸ்ரேல், ஈரான் விவகாரத்திலயும் ஆரம்பிச்சிருச்சு. ஈரான் இஸ்ரேல நோக்கி ஒரு 320 ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்கள் அப்படின்னு சொல்லி தாக்குதல் நடத்துனாங்க. இந்த ஒரு பெரும் தாக்குதல அமெரிக்காவும் எதிர்பார்க்கல, இஸ்ரேலும் எதிர்பார்க்கல. இப்படிப்பட்ட டெக்னாலஜி எல்லா கையிலயும் இருக்கு. இத நம்ம தடுக்காம எங்கேயும் பெருசா வாலாட்ட முடியாது அப்படிங்கிற திட்டத்துக்கு அமெரிக்கா வந்துருச்சு. இனிமே ஈரான கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஏற்கனவே அவனுங்க எல்லாம் வளர்ந்துட்டாய்ங்க. ஈரானோட இடத்துக்கு ஒரு பயம் வந்துரக்கூடாது. எப்படி அணு ஆயுதம் கிட்ட ஒரு பயம் வந்துரக்கூடாதுன்னு பல வருடங்களா அமெரிக்கா போராடி தடுத்து வச்சிருக்கோ, அதே மாரி இந்த மிசைல்கள் டெக்னாலஜி கிட்ட பெரிய அளவு ஆட்கள் வரக்கூடாது. அது வந்தனால தான் அணு ஆயுதமே இருக்கோ, இல்லையோ வந்தனால வடகொரியா மிரட்டுறான், ஈரான் மிரட்டுது. இப்படி எல்லா பயலுகளும் மிரட்ட கத்துக்கிட்டாய்ங்கங்கிற எண்ணம் அமெரிக்காவுக்கு வந்துருச்சு. இது நல்ல விஷயம் தான். காரணம் என்ன அப்புட்ன்னா, அமெரிக்காவுக்கு இந்த எண்ணம் பொறந்த உடனே யார நோக்கி பாயுது அப்புட்ன்னா, பாகிஸ்தான நோக்கி தான். பாகிஸ்தானுக்கு இந்த ஏவுகணை சம்பந்தப்பட்ட மெட்டீரியல் சப்ளை பண்ணக்கூடிய 5 கம்பெனிகளுக்கு தடை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 5ல ரஷ்யா, பெலாரஸ், சீனா போன்ற நிறுவனங்கள், அந்த நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள் இருக்கார்கள். ஆனா, இந்த ஒட்டுமொத்த 5 கம்பெனியும் லிஸ்ட் அவுட் பண்ணது எதுக்கு அப்டின்னா, பாகிஸ்தானுக்கு சப்ளை ஆகுது அப்படிங்கிறதுக்கு தான். அப்ப அமெரிக்கா கண்ண உறுத்திருச்சு. பாகிஸ்தானோட மிசைல்கள் ப்ரோகிராம் எல்லாம் அமெரிக்கா கண்ண உறுத்திருச்சு. பாகிஸ்தான் ஒரு காலத்துல அணு ஆயுதம் செய்யுது, அதுலயும் குறிப்பா ஐரோப்பால இருந்து டெக்னாலஜிய கடத்துறாய்ங்க அப்படின்னு நல்லா முதல்ல தெரிஞ்ச ஆள் யாரு அப்டின்னா, அமெரிக்கா தான். அமெரிக்கா நெனச்சா தடுத்திருக்கலாம். அமெரிக்கா அன்னைக்கு இந்தியா கூட வேற விதமான மனநிலையில இருந்தனால, இந்தியா கண்டுபிடிச்சிருச்சு, பாகிஸ்தான் கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாய்ங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இந்தியா, அமெரிக்கா நட்பு கேட்கவே வேணாம். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது, ஈரானோட இடத்துக்கு பாகிஸ்தான் வந்துட்டா, என்ன மாரியான சிக்கல்கள் வரும்னா கேட்கவே வேணாம். இப்ப ஈரான் கிட்ட எண்ணற்ற ஆளில்லா விமானங்கள் இருக்கு, மிசைல்கள் இருக்கு, அணு ஆயுதத்தை நோக்கி பயப்பிள்ளைக போய்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சரி, ஈரானோட உச்சபட்ச தலைவரான கமேனி உத்தரவிட்டாதான் புறப்படும். அதுலலாம் எந்த சந்தேகமும் யாருக்கும் கிடையாது. பாகிஸ்தான்ல அப்படி கிடையாது. யாரு உத்தரவிட்டாலும் புறப்படும். ஊரு பேர் தெரியாதவன்லாம் ஆப்ரேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சிக்கல் பிடிச்ச நாடு. அடுத்த கட்டமா என்னதான் கண்ட்ரோல் வச்சாலும் சரி, ரவுண்ட் த கிளாக் அங்கேயே சுத்தி வந்தாலும் சரி, எல்லா தீவிரவாதிகளுக்கும் அடைக்கலம் தந்துருவாய்ங்க. அதே மாரி அவனுங்க நாட்டுல இருந்து எல்லாத்தையும் குடுத்துருவாய்ங்க. இவனுங்கள நம்பவே முடியாது அப்படிங்கிற ஒரு நாடு எதுன்னா, அது பாகிஸ்தான் மட்டும்தான். நாளைக்கு ஈரான், இஸ்ரேல்ல தாக்குதல் நடந்துச்சுன்னா, இங்கேருந்து மெட்டீரியல் போகும். இல்ல வேற ஏதாச்சும் தீவிரவாதிகளுக்கு இங்கேருந்து மெட்டீரியல் போகும். இந்த மாரி பல சிக்கல்கள் பாகிஸ்தான் கிட்ட இருக்குன்னு இந்தியா பல தடவ கத்தியிருக்கு. அமெரிக்காவுக்கு எப்பயுமே பெர்சனலா அடிபட்டா தான் புத்தி வரும். அதுவரையும் தனக்கு அடி உழுகாத வரையும் அமெரிக்கா தலையிடவே தலையிடாது. இப்ப இஸ்ரேல் மேல பாஞ்சது எல்லாம் அமெரிக்கா மேல பாஞ்சதுக்கு சமம் தான். அதனால களத்துல இறங்கிட்டாங்க. ஈரான் இஸ்ரேல தாக்குச்சு. அது நல்லதோ, கெட்டதோ அது அவங்க 2 பேருக்குள்ள தலையெழுத்து. ஆனா, இதுல எதிர்பாராம முதல் விக்கெட் யாரு அப்டின்னா, பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் இனிமேல் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில பெரிய அளவுல அங்க ஒண்ணும் தயாரிச்சு கிளி கிளின்னு கிழிக்க போறது கிடையாது. இருந்தாலும் ஏற்றுமதி, இறக்குமதி, அங்க இருந்து டெக்னாலஜி ஷேரிங்கு, கூட்டு தயாரிப்பு இந்த மாரி எந்த படத்தையும் ஓட்ட முடியாம மொடக்கி வைக்கக்கூடிய வேலைய ரொம்ப அழகா அமெரிக்கா பிள்ளையார் சொல்லி போட்டுருச்சு. இதுக்கு பின்னாடி இந்தியா இருக்கா இல்லையான்னு கேட்டா, கட்டாயம் இருக்குங்கிறாங்க டெல்லி வட்டாரத்துல. இந்த ஒரு தாக்குதலுக்கு முன்னாடியே தேவையான தகவல்கள அளிச்சதே இந்திய உளவுத்துறை தான் அப்படிங்கிறாங்க. வழக்கம் போலவே அமெரிக்கா அத அப்படியே டேபிள்ல வச்சிருப்பாய்ங்க. முந்திலாம் இந்தியா ஏதாச்சும் குடுத்தா அத தூக்கி குப்பை தொட்டியில வச்சிருவாய்ங்க. இப்ப டேபிள்ல வைக்கிற அளவுக்கு இருந்தனால, இந்த மாரி சந்தர்ப்பங்கள்ல இம்மீடியட்டா அந்த ஃபைல்கள் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி எல்லாம் இனிமே அவ்வளவு இயங்க முடியாது. அங்க ஒண்ணும் கிளிக்காட்டியும் ஏற்றுமதி, இறக்குமதி, டெக்னாலஜி ஷேரிங் எங்க இருந்து எதுவும் செய்ய முடியாது. இந்தியா ஏதாச்சும் செஞ்சுச்சுன்னா, பதிலுக்கு சீனா கிட்ட கடன் வாங்கி எதையாச்சும் செய்வாய்ங்க. சீனாவே எங்க இருந்து காப்பி அடிச்சுச்சுன்னு தெரியாது. அதுவே வெடிக்குமா, வெடிக்காதான்னு தெரியாது. அந்த கருமத்த வாங்கிட்டு வந்து வச்சுட்டு படம் காட்டக்கூடிய ராணுவம் தான் பாகிஸ்தான் ராணுவம். இனிமேல் அதுவும் நடக்காது.
தப்பி தவறி உள்ளூர்ல ஏதாச்சும் ஒரு திருட்டு விஞ்ஞானி ஐரோப்பால போய் டெக்னாலஜியெல்லாம் ஆட்டைய போட்டு வந்து பாகிஸ்தான்ல வச்சு செய்யலான்னு நெனச்சாலும், அதுவும் நடக்காது. அன்னைக்கு ஏமாந்துச்சு அமெரிக்கா. பாகிஸ்தான் விஞ்ஞானி போய் ஐரோப்பால வேலை செய்ற மாரி அம்புட்டையும் திருடி கொண்டு வந்து தயாரிக்கப்பட்டது தான் பாகிஸ்தான் அணு ஆயுதம். அதே போல விஷயங்கள் நடக்கவே நடக்காது. அதுக்கு தெளிவான பிள்ளையார் சொல்லி போடப்பட்டாச்சு. பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி சிதறடிக்கப்பட்டாச்சு.